ஒரு நிமிஷம் கேளுங்க. நம்மளை சுற்றி இருக்கிறவங்க சில பேரை நீங்கள் அப்சர்வ் பண்ணியிருக்கலாம். வியாதி வந்ததுன்னா வந்துக்கிட்டே இருக்கும் அவங்களுக்கு. அதே மாதிரி சில காரியங்களை எடுத்து பண்ண ஆரம்பிக்கிறப்போ தோற்றுக்கிட்டே இருப்பாங்க அவங்க ரெகுலராக. எனக்கு எது பண்ணாலுமே இப்படி தான் ஆகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமை இருக்கும். இதில் சில பேர் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி லைஃப்லேயும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. அவங்க எந்த வேலையை எடுத்து பண்ண ஆரம்பித்தாலும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். இது ஏன் நடக்குது? அது ஒரு ஒரு நியூரோ சயின்ஸில் ஒரு பேட்டர்ன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் 20-30 தடவை ஒரு நாளைக்கு ஒரு விஷயத்தை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஏதாவது ஒன்று இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லிகிட்டே இருக்கீங்கன்னா உங்களை சுற்றி இருக்கிற சூழலுமே அதே மாதிரி தான் மாற ஆரம்பிக்குமா அவங்க. ஸோ இன்னிலேருந்து நாம் ஒரு முடிவு பண்ணலாமா? இன்னிலேருந்து நாம் யாரை பற்றியும் எதை பற்றியும் கம்ப்ளைண்ட்டே பண்ண மாட்டோங்க. நமக்கு என்னென்னலாம் ப்ளஸ் இருக்குது, இந்த உயிர் நல்லா இருக்குது, இந்த உடல் நல்லா இருக்குது, எல்லாமே உங்கள்கிட்ட என்னென்னலாம் ப்ளஸ் இருக்குதுன்னு உங்களுக்கு தோணுதோ அதை மட்டுமே நீங்கள் சிந்தனை பண்ண ஆரம்பிச்சு இன்னிலேருந்து எதையுமே நெகட்டிவாக நான் பேச மாட்டேன் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை 21வது நாளே மாறிடும் அப்படிங்கிறது தான் சயின்ஸில் சொல்கிறாங்க. முயற்சி செஞ்சு பார்க்கலாமே. தேங்க்யூ.